நடிகர், இயக்குனர், பாடகர் என பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடியவர் தாங்க நம்ம டி. ராஜேந்தர் அவர்கள். இவருடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படத்தில் தான் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதேபோல் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறதையும் டி. ராஜேந்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது வந்து டிஆர் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த பேட்டியில் டிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனைவி அமைவது எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனின் அருளால் எனக்கு வந்து மனைவி கிடைச்சாங்க. 1982 செப்டம்பர் 16 நான் இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன். 1983 மார்ச் 4 நான் இந்த உயிர் உள்ள வரை உஷா திரைப்படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணேன். ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்தது. அதே போல இறைவனுடைய அருளால் என் மனைவியை நான் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது. நான் இவ்வளவு பெரிய அளவில் சொந்த தயாரிப்பில் இத்தனை படங்களை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட மனைவி தான். அவரே ஒரு தயாரிப்பாளராகவும் உடன் இருந்து கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் சிம்பு பிறந்தார். இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண சொன்னது யார் தெரியுமா? இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்ததே வந்து என்னுடைய மகனான சிம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் வந்துட்டு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. டிஆர் ரசிகர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறையாக இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார் நம்ம டி. ராஜேந்தர் அவர்கள். அதே போல் முதல் முறையாக நளினி இந்த படத்தில் அறிமுகமானாங்க. சரி, இந்த திரைப்படத்தில் செயின் ஜெய்பால் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நம்ம டி. ராஜேந்தர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதில் இந்த கேரக்டரில் முதல்ல யார் நடிக்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவர்கிட்ட அந்த கதையை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதையை அவர் கேட்டதுக்கப்புறமா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் தெரிவிக்கலை. அதனால் டிஆர் அவர்கள் வந்துட்டு செயின் ஜெய்பால் அப்படிங்கிற கேரக்டரில் நாமளே நடிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் வந்து நடிச்சிருக்காரு. முதலில் இந்த படம் வந்துட்டு தமிழ், தெலுங்குல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறமா வந்துட்டு கன்னடம், ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. கிட்டத்தட்ட 80களில் வெளியான இந்த திரைப்படம் 42 வருஷத்துக்கு அப்புறமா ரீரிலீஸ் பண்ணுறாங்க.